ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு பிரியா சுராஸ் ஹார்ட். இது மே 4ங்க. ஹஸ்பண்டோட சித்தி பொண்ணு ஊரில் மாரியம்மன் கோயில் கும்பாபிஷேகம்னு அழைச்சிருந்தாங்க. சரின்னு அதுக்கு தான் வந்திருந்தோம். மார்னிங்கே வந்துட்டு ஃபஸ்ட்டு கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டோம். கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு ஒரு சில நம்மளுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இருக்கும். அதை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு மொத்தம் இந்த ஊர்லேயே 3 அழைப்பு வந்திருந்துச்சு. அம்மா வீட்டிலேருந்து ஒரு அழைப்பும், ஹஸ்பண்ட் வீட்டிலேருந்து 2 அழைப்புன்ட்டு மொத்தம் 3 அழைப்பு ஒரே கோயில் ஃபங்க்ஷனுக்கே வந்திருந்துச்சு. அதனால் நாங்கள் மார்னிங் ஜூஸ் ஒருத்தர் வீட்டில், லஞ்ச் ஒருத்தர் வீட்டில், ஈவினிங் டீ ஒருத்தர் வீட்டிலன்னு ஒவ்வொருத்தர் வீட்டில் சாப்பிட்டோம். அந்த கிராமத்து ஹாஸ்பிட்டாலிட்டி, அந்த உபசரிப்பே ஒரு தனி அழகு தான். ஏன் எங்கள் வீட்டில் சாப்பிடல, எங்கள் வீட்டில் சாப்பிடலன்னு எல்லாருமே கொஞ்சம் வருத்தமும் பட்டாங்க. அது ஒரு அழகு தான். அதெல்லாம் முடிச்சுட்டு ரிலேட்டிவ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து கொஞ்ச நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு கிளம்பிட்டோம். பக்கத்தில் கொஞ்சம் டைம் இருந்துச்சு. அதனால பக்கத்தில் தான் குலதெய்வம் கோயில். சரி போயிட்டு வந்தோன்னா கொஞ்சம் அமைதியாக ப்ளசண்ட்டாக இருக்குமேன்ட்டு கிளம்பிட்டோம். இப்போ ரீசெண்டாக எங்களுக்கு தெரிஞ்சவங்களோட பொண்ணுக்கு வந்து கல்யாணம்னு சொன்னாங்க. எனக்கு அப்படியே ஷாக்காக இருந்துச்சு. ஏன் பொண்ணு படிச்சுட்டு இருந்தாங்களே என்னாச்சு அப்படின்னா, ஆஸ் யூஷுவல் எல்லா பேரண்ட்ஸும் சொல்கிற மாதிரி கல்யாண வயசு வந்துருச்சு, நல்ல வரனாக இருக்குது, இதை விட்டால் அப்புறம் கிடைக்காது அப்படின்னு சொன்னாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு பொண்ணோட மேரேஜை டிசைட் பண்ணுறது ஏஜா மெச்சூரிட்டியா அப்படின்னா, நான் கண்டிப்பாக மெச்சூரிட்டியை தான் சொல்வேன். ஏன்னா 25 வருஷம் பிறந்து வளர்ந்துருப்போம் ஒரு வீட்டில். அங்கே வந்து அம்மா அப்பா தவிர தாத்தா பாட்டி அப்புறம் அத்தை மாமா எல்லாம் இருப்பாங்க. ஒவ்வொருத்தரோட கேரக்டரையும் நம்ம டிஃபைன் பண்ணியிருப்போம், இப்படி இப்படி தான் இருப்பாங்க அப்படின்ட்டு. திடீர்னு ஆஃப்டர் மேரேஜ் ஒரு ஃபேமிலிக்குள்ளே போகிறப்ப இவங்க தான் உனக்கு அத்தை, இவங்க உனக்கு மாமான்னு சொல்கிறப்ப அவங்கள பற்றி நமக்கு எதுவுமே தெரியாது. அது புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸை அந்த ஹஸ்பண்ட் கொடுக்கணும். ஓகே, நான் பையன் தானே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, என்னோட ரிலேஷன் எதுவுமே மாறாது அப்படின்னா அதை விட ஒரு பெரிய தப்பு இல்லைங்க. ஏன்னா ஆஸ் அ மென்னாக நம்மளோட ரெஸ்பான்சிபிலிட்டி என்னென்னா, நம்மளை நம்பி ஒரு பொண்ணு வந்திருக்காங்க, அவங்களுக்கு எல்லாமே புதுசுங்கிறப்ப அதை புரிஞ்சுக்கிறதுக்கான ஸ்பேஸை நம்ம கொடுக்கணும். இல்லைன்னா எல்லாமே பிரச்சனையாக தான் இருக்கும். என் ஹஸ்பண்ட் எனக்கு அந்த ஸ்பேஸை கொடுத்தாருன்னு தான் நான் சொல்லுவேன். என்னை பொறுத்த வரைக்கும் மெச்சூரிட்டிங்கிறது ஒரு மென்னுக்கும் இருக்கணும், ஒரு உமனுக்கும் இருக்கணும். அதை விட்டுட்டு வயசு வந்துட்டுன்னு கல்யாணம் பண்ணிட்டாங்க. நம்ம சொல்ல தான் முடியும். மற்றபடி அவங்க ஃபேமிலிக்கு ஓகேன்னா நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுல்ல. அதனால் அதை கடந்து வந்துட்டோம். எங்களுக்கு இன்றைக்கி டே இப்படி தான் போச்சு. அடுத்து என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத நெக்ஸ்ட் வீடியோவில் ஷேர் பண்ணுறேன். அது வரைக்கும் டோன்ட் ஃபர்கெட் டு டூ லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். அட் த சேம் டைம் மே 8th வந்து எங்களோட வெட்டிங் டே. அது வந்து ஃபஸ்ட் டைம் ஒரு விலாகாக ஷேர் பண்ணலான்னு ஒரு ஐடியாவில் இருக்கேன். நான் கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுறேன். எல்லோரும் வாட்ச் பண்ணுங்கள். டாட்டா பை பாய்.